అయితే కనిపిస్తుంది. ఎందుకంటే శ్రీతేజ కనిపిస్తుంది. ఎందుకంటే శ్రీతేజ కుటుంబానికి న్యాయం చేయడంలో అల్లు అర్జున్ విఫలమయ్యారు. அல்லு அர்ஜுன் வீட்டில் கற்களை வீசி தாக்குதல், பூந்தொட்டிகளை தூக்கி போட்டு உடைத்ததால் பரபரப்பு. என்ன நடக்கிறது? எதற்காக அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல்? யார் அந்த தாக்குதலை நடத்தினர்? அல்லு அர்ஜுன் நடிப்பில் புஷ்பா 2 திரைப்படம் திரைக்கு வந்த நாளன்று ஹைதராபாத்தில் உள்ள ஒரு தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போயிருந்த ரேவதி என்ற ஒரு பெண் மரணமடைந்தார். மேலும் கூட்ட நெரிசலில் அவர் சிக்கி உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டது. இதுகுறித்து தெலுங்கானா சட்டமன்றத்திலும் அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் விரிவாக எடுத்துரைத்தார். సీని ప్రముఖులు ఉండడం వల్ల ఈ బయట జమైన వేలాది మంది అభిమానులు అక్కడ నుంచి పోకుండా అక్కడనే ఉండడంగా థియేటర్ లోపల కూడా బాల్కనీలో மேலும் அல்லு அர்ஜுன் மீது அவர் குற்றம் சாட்டும் வகையில் பேசியிருந்தார். இதனையடுத்து அல்லு அர்ஜுன் தன்னுடைய புகழ், நற்பெயர் ஆகியவற்றை சீர்குலைக்கும் செயல்கள் நடைபெறுகின்றன என்றும் இதையடுத்து குற்றமும் சாட்டியிருந்தார். నా క్యారెక్టరైజేషన్స్ చేసేసరికి సార్ నేను సినిమా చేసి సినిమా చాలా పెద్ద సక్సెస్ అయ్యింది. இந்த ஒரு நிலையில் அல்லு அர்ஜுன் வீட்டின் முன்பு போராட்ட குழுவினர் திடீரென்று ஒன்று கூடி பூந்தொட்டிகளை உடைத்து கற்களை தூக்கி வீசியும் தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து அல்லு அர்ஜுன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர்கள் கோஷம் போட்டதாகவும் கூறப்பட்டதால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. பின்னர் அவர்களை உடனடியாக போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கும் அழைத்துச் சென்றனர்.